சென்னை பிரஸ்க்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் சில டைம் இப்படி என்ன பேசணும்னு தெரியாது, அந்த மாதிரி மூமெண்ட்டில் நான் இருக்கேன். சென்னை வந்தால் எப்போ எனக்கு இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன பேசணும் இவங்களெல்லாம் முன்னாடி அப்படி கூட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு கம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சென்னை ப்ரெஸ், தமிழ்நாடு ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். எப்போ வந்தேன் இங்கே தான், நான் எல்லாருக்கும் தெரியும் நான் எங்கே தான் பிறந்தேன், எங்கே தான் வளர்ந்தேன். ஸோ எப்போ நான் சென்னைக்கு வந்து ஏதோ ஃபிலிம் ப்ரொமோட் பண்ணப்போ ஆர்ஆர்ஆர், மகதீரா அண்ட் அதர் ஃபிலிம்ஸ் ஒரு ஹோம் கிரவுண்டுக்கு வந்த மாதிரி ஃபீலிங் வரும். நம்ம அம்மா இங்கே தான் பிறந்தாங்க அம்மா. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ எம் கம்மிங் டு மை மதர்ஸ் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவி பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஐ திங்க் இது 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மூவி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் 285 days 2 இயர்ஸில் வேலை பண்ணோம். ஒரே ஒரு వ్యక్తి நம்ம புச்சி அவர்கள் 5 to 6 years இந்த மூவி மேலே ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் இன்னும் கஷ்டப்பட்டேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை. when you have such greatness part of our film like Buchi's writing, சுகுமார் கார் தான் அவங்கள என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ சுகுமார் காருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் யூ ஹவ் ரெமன் சார், த பிக்கெஸ்ட் சென்ட்ரல் பில்லர். நாங்கள்லாம் 4 பில்லர்ஸு அந்த வீடுன்னு, அந்த பெத்தியான வீடுன்னு பிடிச்சிட்டு இருக்கோம். சென்டரில் நாங்கள் பண்ண கஷ்டத்துக்கு அந்த வேலைக்கு இப்போது மார்னிங் 6 லாஸ்ட் 10 days, ஐ பிலீவ் மோர் தென் 10 days he's been sleeping early hours of the morning. So thank you so much. It's so inspiring to work with legends like A.R. Rahman avargal. So and coming to Shivanna, avangal vandane screen mele oka fire, oka blaze mari varuvanga. Na jailer எத்தனை வாட்டி நான் பார்த்தேன் உங்கள் கேரக்டர் கோசம் எனக்கு தெரியும். காரில் போனால் பார்த்துவேன், ஒரு சின்ன ஹை வரும், அந்த ஸ்லோமோ ஷாட், அந்த பீடி சிகரெட் பட்டுக்கொண்டு. இட் இஸ் அ ஐகானிக் பர்சன், ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ். Just his eyes speak so much volume of expression. And my favorite, I have produced 2 films with him and I've worked on 2 films. 4 film na Randy sir kuda vela panna. Avangal is a legend. Avangal robo pannappo நான் எனக்கு each and every frame அந்த சாங்ஸில் the golden sets எல்லாம் இருக்குது. அந்த சாங்கு மாச்சு பீச்சில் பண்ண சாங்கு, அந்த மாதிரி விஷுவல் எனக்கு ஒரு கொடுங்க ராண்டி சார், நான் எப்போ கேட்டுகிட்டே இருப்பேன். So thank you Randy sir, it is a pleasure to work with you. He's worked with such brilliant talent, Rajni sir, Kamal sir, Shankar sir, and he knows and the seniority kaamukka maatanga. So thank you so much. I will humble, you were approached all of us in this film. You're the biggest asset on the sets for Buchi. Thank you. And Divendu ima நிஜ லைஃப்ல கூட கேங்ஸ்டர் மாதிரியா ஆக்ட் பண்ணுவாங்க. அவன் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. அந்த பைக் ஷாட் பார்த்தீங்க, நானும் இவன் சேம் ஹைட் தான், ரொம்ப ஹைட் இல்லை, 6 feet மாதிரி. பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இஸ் லைக் 6'5", அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருப்போம். ஸோ தேங்க்யூ திவேந்து ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். அண்ட் தேங்க்யூ ஜான்வி காரு. You are you're the color of the film, you are the happiness of the film. I wish you all the best. And first time produce பண்ணுறாங்க நம்ம சதீஷ் கில்லார் சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஃபிலிம் కష్టం இல்லை, ఏదో ఇష్టంతో చేసిన సినిమా ఇది. அது ரொம்ப இஷ்டத்தை கூட பண்ணேன். ஸோ காதலிச்சு பண்ணேன். ஸோ எப்போ எவ்ரிடே ஷூட்டிங்கில் வீட்டுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மதர், நிறுத்துடா எவ்வளோ பேசுவேன் நீ இவளை இன்னைக்கு ஷூட்டிங் பற்றி, ஐ டு கோ ஆன் அண்ட் ஆன் சேங் அம்மா இது பண்ண அது பண்ண, சரி ப்ளீஸ் நிறுத்துறீங்க. ஸோ அவளை லவ் இருந்துச்சு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் சே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலுக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஃபிலிம் இருக்கும். ஐ செட் ஏன் எப்போ ஆனால் நீங்கள் ஃபிலிம் பற்றி திருப்பி வீட்டுக்கு வந்து பேசுனீங்களோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எப்போ ஹிட் தான் ஆயிடுச்சு. நான் ஆர்ஆர்ஆர் பற்றி பேசினேன், ரங்கஸ்தலம் பற்றி பேசினேன், மகதீரா, அண்ட் நவ் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் அகெயின் கோயிங் பேக் ஹோம் அண்ட் டாக்கிங் அபவுட் பெத்தி அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஒன் ரீசன் எனக்கு போதும். திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர். குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டு போங்க. இட் இஸ் சச் அன் இன்ஸ்பைரிங் ஃபிலிம். ஐ எம் வெரி ப்ரவுட். இது என்னோட லைப்ரரியில் லைஃப் லாங் இருப்போம். அந்த மாதிரி ஃபிலிம் புச்சி எனக்கு கொடுத்தாங்க, சுகுமார் சார் எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.
for all of this. Thank you, ma'am. And finally, I want to congratulate number Tamil Nadu CM, Honorable CM Joseph Vijay Garu. இவளை பீக் கெரியர், இவளை ஸ்டார்டமில் இப்படியே விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தாங்க. From being a film industry person, I'm very, very proud and I congratulate Tamil Nadu people and Vijay sir. Sir, just couple of questions. Okay, ஒன்று வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னாலே இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு ஸ்போர்ட் எடுத்து விளையாடணும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு 2-3 இருக்குது சார். நிறைய வேணா ஸோ 3 இருக்குது. எல்லாத்துக்குமே மாறணும், ஃபிசிக்கலாகவும் மாறணும், மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? நடுவில் போயிடலாமா சார்? இன்னொரு எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்னா புச்சினி டீல் பண்ணுதான். இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப லவ்தோ நான் பண்ணேன் இது. ஸோ புச்சி ஒரு வாட்டு கூட அந்த ஸ்கிரிப்டை பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ எதனா டவுட் இருந்தால் இங்கே தான் அவன் ஸ்கிரிப்டெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ஸோ சென்னை ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் வீட்டு பையன் மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். பட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரும்போதும் எங்கள் ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்று ஒரு பிடிக்கும்ல. வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் சென்னை அண்ட் இட்ஸ் பீப்புள் அண்ட் யுவர் ஆடியன்ஸ்? சென்னை ரொம்ப they're not shy audience, they're unpardonable, they love films. I mean, we have seen the greatest films. People, our film industry also used to work from here. The beautiful culture, ever disciplined culture here. காலையில் அந்த டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் அந்த அகர்பத்தி கூட ஓப்பன் பண்ணுவாங்க, நீட்டாக ரெடி ஆயிடுச்சு, உப்பு இது போட்டு. ஸோ தேர் ஆர் ஸோ க்ளீன் அண்ட் நீட். அவங்கள சினிமா தியேட்டரில் கூட அப்படி தான் க்ளீன் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு இம்ப்ரெஸ் தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஆல்ரெடி நாங்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ளாட் ஆகி தான் சார் இருக்கோம். மேலும் மேலும் இன்னும் நிறையா பண்ணுங்க, நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்க போகிறோம். அண்ட் கை ஓகேவா? ஆல் குட்டா? புச்சி பாபு கிஃப்ட் கொடுத்தான் சார். ரஹ்மான் சார் போயிட்டு இது பிடிக்கல மாத்துங்க அப்படின்னு கேக்குறீங்க, அவரை கையை உடைச்சு விட்டுருக்கீங்க. என்ன சார்? பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க் யூ புச்சி. அந்த குஸ்தியில கொஞ்சம் அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். அடிபடுச்சு அவ்வளவுதான். நான் பெரிய அடியா இருக்கும் போல இருக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு படுற ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா, இங்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், ஸ்பெஷலா சொல்லுங்க. நான் ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி கதையில ஐ எம் பார்ட் ஆஃப் இட். நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த நாட்டிலிருந்து. திருப்பி you all will be proud to see not my work, just the greatness of what all the technicians and artists and music director has done. Please just go experience a beautiful entertainer with a little message. Okay sir, and thank you. And நாங்க எல்லாத்த பத்தியும் ஒன்று பேசிட்டோம். ஒன்று லாஸ்டா கடைசியா ஜான்வி கபூர், அங்க நிறைய வந்து பாய்ஸ்லாம் வந்து வா நல்லா பயங்கரமா இருக்காங்க. அவங்கள அம்மா எப்படியோ அதுக்கு தாண்டி அவங்கள லைஃப்ல போவாங்க. I really wish her all the best. She's the most sincere actor I've seen. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க and I wish her all the best. Thank you so much, Janvi. வணக்கம். பிரச்சனை இருக்கா சார்? கேள்வி முதல்ல பேசிடணும் அப்படின்ட்டாங்க சார். மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடுங்க சார், அப்புறம் கேட்கலாம். ராம் சரண் அவர்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நினச்சேன், ஒரு பெரிய ஆலமரம் சிரஞ்சீவி, அவர் அடியில் அவங்க பையன் அதுக்கு மேலே வர முடியுமான்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இன்னொரு ஆலமரமா? அண்ட் எதுக்கு சொன்னேன்னா என் பையனும் தான் அந்த அங்கே. ஸோ இஸ் அ டேடி யூர் கிரேட். சார் நோ யூ கேன் பி கிரேட்டர் தென் மீ. லுக் அட் த எக்ஸாம்பிள் ராம் சரண். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு show examples, and people say, oh, your father is big, what are you going to do? I think there's always an example, and people like Ram Charan set that standard high. And Buchi Babu came to me, they said, Sukumar sir wants to meet you. And I said, okay, interesting. I saw Pushpa trailer, so I said, let's. Then he introduced Buchi to me, and Buchi was, at the time actually I was doing experimental movies and many other kind of movies around, past decade, because I wanted to do அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படம் நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்தது. இப்போ அதோட முடிச்சுட்டேன். இப்போ வந்து பெத்தி வந்ததுலேருந்து ஃபுல் கமர்ஷியல் தான் பண்ணுறேன். பிகாஸ்
இந்த மாதிரி படம் பண்ணும்போது உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க, உயிரை கொடுத்து டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பல மொழியில் இது டப் செய்யப்படுது. அதனால் நம்ம ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஐ திங்க் இட் ரீச்சஸ் பீப்புள். இந்த பாட்டெல்லாம் அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் மாறிட்டே வருது. நான் ஆரம்பிச்சதுலேருந்து ரோஜாலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 2010 அப்புறம் இப்போ அண்ட் நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயராக இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அவங்களையும் பார்த்து நான் இன்ஸ்பயராக இருக்கேன். இப்போ தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா கீரவாணி இருக்கார், டிஎஸ்பி இருக்கார், தமன் இருக்கார். தெலுங்கு இண்டஸ்ட்ரி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா ரொம்ப ஐ ரியலி அட்மயர் வாட் தே டு. தேர் அம்பிஷியஸ், aspiring, and they are going up and up and up in the quality of the filmmaking. Even though some movies are mass and people are liking it, they're very clear in what they want, and I'm very honored to be a part of that industry now in a very, I'll feel like it's my first movie. என்னோட முதல் படம் மாதிரி இருக்கு ஆக்சுவலி பண்ணும்போது. அந்த இன்ட்ரெஸ்ட் லைக் இவ்வளோ நாள் மியூசிக் பண்ணியும் இன்னைக்கு காலையில் தான் முடித்தோம் ஆக்சுவலி. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிஞ்சிச்சு. போயிட்டு திருப்பி இன்னும் நல்லா பண்ணலாமா, இன்னும் எதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மார்னிங் 6:30 தான் கடைசி இதுகள் முடித்தோம். அண்ட் தேங்க்யூ சிவா. அண்ட் உங்கள் படத்தில் நான் வந்து அரேஞ்சர் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்ஸ்பெக்டர் விக்ரம். ராண்டி, தேங்க்யூ ஸோ மச். திவ்யா, தேங்க்யூ ஃபார் யூர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் hope you like this movie. I think we all enjoyed working on this. எல்லா பக்கம் மேரடிக்கே. சார் தேங்க்யூ. அண்ட் ராம் சரண் சாருக்கு வந்து இந்த இசை மியூசிக் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு மைண்டில் தோணுன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? எதை நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க? ராம் சரண் நாட்டில் ஆடி இருக்காரு, உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அவரை இல்லையா? ஸோ இந்த சிக்கரி வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வந்து இட் வென்ட் டு நம்பர் 1 or வேர்ல்டில் யூடியூப் நம்பர் 1 ஆகிட்டு. people in Mexico said like it dethroned one of the Mexican local song. There was an article about it. அப்புறம் நான் பாம்பே போயிருந்தப்போ ஐ மீன் ஜென்ரேஷன் மாறுது இல்லையா? ஸோ யூஸ்வலி ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 12 வயசு பையன் வந்துட்டு, சார் உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும். லைக் எந்த பாட்டி ஆகும்? ஐ தாட் இஸ் கோயிங் டு சே ராக் ஸ்டார் ஆர் யூனோ அது மாதிரி சிக்கரி சார். ஸோ ஐ திங்க் வாட் ஹேப்பன்ஸ் ஒவ்வொரு படமும் ஆக்சுவலி செட்ஸ் அ ஹோல் நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் ஒவ்வொரு சாங். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஓகே, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வுட் பீப்புள் கேரி ஹோம் நினைக்கிறீங்க இந்த படம் முடிச்சோன்னே? அந்த இசை வழியாக ஹவு வில் தே ஃபீல் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் படம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லகான், அதுக்கப்புறம் இப்போ மேதான், அதுக்கப்புறம் பேலேன்ட்டு த வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் மீட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ராம் வாஸ் ஆல்சோ சீன் தட் மூவி. சார் அந்த படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் ஐ திங்க் இட்ஸ் மோர் சாஃப்டர். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா every frame is loaded. Every frame is loaded. And music can't be low. அதே சமயத்தில் நம்ம அந்த ஒரு மொண்டாட்டஸ்டாக வாம லைக் how can I give variation to this? Because our character மாறிட்டே இருக்கு லைக் மாதிரி. எஸ். அண்ட் எக்கச்சக்கமான டேரக்டர்ஸ் அவ்வளோ வந்து நீங்கள் வந்து பார்த்தாச்சு. அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும், ரஹ்மான் சார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், அவங்களுக்கு புரியுமா சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து ஒன்று வாங்கிட்டு வரணும் போது அவங்க எக்ஸாம் எழுத மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம டேரக்டர் புச்சி பாபு அவரோட விஷன் எப்படி இருக்குது? என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவர் வந்து பிடிச்சதுன்னு சொல்லுவார், பிடிக்கலன்னு சொல்லிடுவார், எனக்கு வேற கொடுங்க சார். பிடிக்கலன்னு சொல்லுவாரா? ஆமாம், நான் முதல்ல வரும்போது சொன்னேன் லைக் உனக்கு டியூன் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ 1000 தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் இன்னொரு டியூன் வரும் உனக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட். ஏன்னா பிகாஸ் ஐ வாண்ட் டு அந்த ஃபியர் எடுக்கணும்ல அவங்கள. கரெக்ட். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு மாற்ற சொன்னால் கோச்சு போகிறான்ட்டு. லைக் ஐ எம் ஒர்க் ஃபார் ஹையர் பெத்தி மாதிரி. ஓகே சார், ஆனால் இருந்தாலும் பயங்கர தைரியம் தான் சார். ஓகே, அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும், நாங்கள் சோகமாக இருந்தாலும் ஜாலியாக இருந்தாலும் பயங்கர ஃபன்னாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரஹ்மான் சார் பாட்டு தான் எங்களுக்கு எல்லாமே. ஒரு அழகாக ஒரு பாட்டை போட்டு ஒரு டிரைவ் போனோமா, இல்லை வீட்டில் பாட்டை போட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடணுமா, இல்லை சோகமாக ஃபீல் பண்ணி அழுதோமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு விஷயம் கேட்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? அது தெரியும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா பசங்களோட இருப்பேன். ஓகே. இல்லைன்னா ஒரு படம் தான் பார்ப்பேன். படம் பார்ப்பீங்க? ஓகே. வெளியே எங்கேயாவது போகிறதுன்னா ஃபேவரட் ஸ்பாட்லாம் சென்னையில்? சென்னை ஃபேவரட் ஸ்பாட் ஆக்சுவலி எங்கள் ஃபார்ம் இருக்கு, எங்கள் அம்மாவோட மெமோரியல் இருக்கு, அங்கே போயிடுவோம். ஓகே.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவர் பாட்டுக்கும் வயசாக மாட்டேங்குது, அவருக்கும் வயசாக மாட்டேங்குது, எப்பவுமே இதே மாதிரி அழகா சிரிச்சுட்டு ஸ்மார்ட்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரமன் சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ புஷி பாபு. ஃபர்ஸ்ட் இந்த சினிமாவில் வந்து ஒரு குருநாயுடுன்னு ஒரு கேரக்டர் ஒன்று கேட்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. செகண்ட் வாஸ் ராம்சரண் சார். எனக்கு ராம்சரண் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்டையர் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது அவர் மேலே. ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ த ஃபிலிம் வித் மீ. அண்ட் புஷி பாபு சொன்ன உடனே ஐ ஜஸ்ட் லைக் த சப்ஜெக்ட் அண்ட் அக்செப்டட். அண்ட் ஐ ஸ்போக் டு ராம்சரண் சார். That day itself I spoke to him. That was a very... and afterwards, unfortunately, I met with... I just detected cancer. Then I was supposed to go for US and come. But they waited for me. I thought, shall we cancel off? Don't want. But Puji Babu sir said, no, we want you. It was so sweet of him, and they waited for me so long. And I'm very thankful to you, sir. So beautiful it is. And wonderful journey. Peddi, I'll just say only one thing. Peddi is just a journey of one person who goes in his life, what all he faces very naturally. Enna face பண்ணுங்க அதெல்லாம் இந்த ஃபிலிமில் இருக்கும். And in that, how many people he made, because எல்லாரையும் ஒரு ஜர்னியில் வந்து ரொம்ப பேரை பார்ப்போம். என்ன பார்ப்பாங்க, இன்னொருத்தர் பார்ப்பாங்க. ஸோ அந்த பர்சன்ஸோட என்ன ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது, வாட் பாண்டேஜ் இருக்குது, பாண்டேஜ் எடுத்து போய் சொசைட்டிக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க தான் அந்த சப்ஜெக்ட். வண்டர்ஃபுல் ரைட்டிங் பை புஜ் பாபு சார். அண்ட் ரஹ்மான் சார், ஐ திங்க் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவர். ஐ திங்க் எங்கள் ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு சாங் கூட அவர் தான் அரேஞ்ச் பண்ணார், இன்ஸ்பெக்டர் விக்ரம்னு. இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சாங் ஃப்ரம் தட் டைம். அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் when he became music director and he showed what is music in a different ஒரு certain music directors இருந்தாங்க. அதில் வந்து he stood out separately in a different way and he brought Oscar over also. That's a very great thing, sir. All the best, sir. Thank you, sir. இப்போ வந்து உங்கள் மியூசிக் டைரக்ஷனில் நான் இப்போ தான் இவர் சொன்னார், தேவேந்திர சொன்னார் இந்த மாதிரி. ஈவன் ஐ வில் சே த சேம் திங், சார். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் இன் யுவர் மியூசிக் டைரக்ஷன் ஃபிலிம். தேங்க் யூ. அண்ட் தேவேந்திர சார், அண்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ. அண்ட் ரத்னவேல் சார் பற்றி என்ன சொல்கிறது, எனக்கு அங்கே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஐ ஹேட் தட் சான்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் தமிழ் வித் ஹிம் ஆல்வேஸ். அவர் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் அது சொல்லும்போது ஒரு the way he treated me and the way he took this one, and it was so good, very good unit completely. And the production side la the producer sir, the Ramcharan sir patti solluva vena. And when you see the film, you'll know what is our bondage there actually. And I just loved that person like anything, and his performance, the way he has transformed his body, everything, and fantastic it is. I hope everyone will love the film and bless the entire team of Peddi, and all the best, sir. Ramcharan sir, good luck. And hope this film rocks on June 4th. So waiting to see, like, நீங்கெல்லாம் எப்படி வெயிட் பண்ணுறீங்க, நான் கூட அதான் வெயிட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார். ஆனால் நாங்களும் ஒரு விஷயத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறோம் சார். அதாவது நாங்கள் ஜெயிலில் பார்க்க போதே பயங்கரமாக ஒரு மாதிரி செட்டரிட்டாலும் வா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஒரு தமிழ் படம் எங்களுக்காக பண்ணக்கூடும். இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க, ஒரு டைரக்ட் தமிழ் படம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு படம். அப்படியா? Okay. I'm just doing with a tourist family or a group or okay. Just doing one film. Okay. It will be a full-length film. Okay. And you're from Chennai. சென்னையில் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? ஏதாவது வந்து இந்த விஷயம் எனக்கு சென்னையில் தான் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? சென்னைனா 12B 13. ஓகே. புரிஞ்சுதா? 12Bனா பாண்டி பஜார், அங்கே 13னா கட் சர்வீஸ் டு நியூ காலேஜ். பாண்டி பஜார், நியூ காலேஜ், அந்த பஸ் ரூட் பயங்கரமா மிஸ் பண்றீங்க. That's so nice, that's so nice, sir. And just one last question. You are a superstar and உங்களை வந்து நாங்க அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் என்ன அட்மையர் பண்றாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாட் யூ அட்மையர் த மோஸ்ட் அபவுட் மெகா பவர் ஸ்டார் ராம்சரண் அவர்கள்? எங்களுக்கு வர நிறைய விஷயத்துக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இஸ் so humble and அவர் ஒரு ஆக்டர் ஸ்டார் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். பட் நாட் தட் அதர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணல, பட் வாட் ஐ ஃபவுண்ட் வாஸ் இட்ஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் ஹியூமனிட்டி அண்ட் ஸோ பியூட்டிஃபுல். இஸ் சன் ஆஃப் பிக் சூப்பர் ஸ்டார் அண்ட் ஹிம்செல்ஃப் இஸ் அ சூப்பர் ஸ்டார். அவங்க வைஃப் சைட்லேருந்து கூட they are also very big. But in spite of all this, when he is there, he is one among everybody like that. So simple, and I feel I see my brother in him. I see Puneeth in Ramcharan actually. Thank you sir, thank you. நிறைய படங்கள் பண்ணுங்க, చెన్నైயும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுது, தமிழ்நாடு மக்கள் மிஸ் பண்றோம். நன்றி. తెలుగులోనే మాట్లాడతా, నాకు తెలుగు వచ్చు బాగానే.
థ్యాంక్ యూ అండి అందరికీ. నాకన్నా ఈ స్టేజ్ హైట్గా ఉంది. థ్యాంక్ యూ సో మచ్. నాకు చెన్నై అంటే చాలా ఇష్టం అండి. ఎందుకంటే నా ఫేవరెట్ పీపుల్ అందరూ ఇక్కడ ఉంటారు. రెహమాన్ గారు, రత్నవేలి గారు, దేవి శ్రీప్రసాద్ గారు. అంటే చెన్నైలోని సినిమా థియేటర్కి వెళ్తేనే కాదు, సినిమా చెన్నై అడుగు పెడితే కూడా సినిమా కనిపిస్తూ ఉంటుంది. అంత బాగా కనిపిస్తుంది సినిమా మనుషులు అంటే ఇష్టం ఇక్కడ, సినిమా అంటే ఇష్టం ఇక్కడ. మా సీనియర్స్ చెప్పేవారు మేము చెన్నైలో ఉన్నప్పుడు అలాగాని, చెన్నైలో ఉన్నప్పుడు ఇలాగా, చెన్నైలో ఉన్నప్పుడు అదేం చెప్తూ ఉంటే నాకు అనిపించేది. అంటే చెన్నైలో నేను వచ్చే టైంకి ఇండస్ట్రీ హైదరాబాద్ వచ్చేసింది. ఆ చెన్నై వైపు నాకు తెలుస్తలేదని. నాకు ఉప్పిన టైంలో వర్క్ చేసినప్పుడు దేవి శ్రీప్రసాద్ గారితో కానీ, ఇప్పుడు రెహమాన్ గారితో వర్క్ చేసినప్పుడు కానీ, నేను ఎక్కడికి వెళ్తున్నారంటే ఇంట్లో కూడా చెన్నై వెళ్తున్నానని చెప్పినప్పుడు ఏదో సొంత ఊరు వెళ్తున్నట్టు చెప్పినట్టు ఫీలింగ్ వస్తుంటుంది నాకు. నా ఫేవరెట్ పర్సన్ విజయ్ సేతుపతి గారు కూడా ఇక్కడ ఉన్నారు. నా ఫస్ట్ ఫిల్మ్ చేశారు విజయ్ సేతుపతి గారు. థ్యాంక్ యూ విజయ్ సార్. మీ సపోర్ట్ ఎప్పుడూ ఉంటుంది. చెన్నై ఎప్పుడు వచ్చినప్పుడు కూడా అడుగుతూ ఉంటారు, బుచ్చి ఇంటికి రా అని. థ్యాంక్ యూ సార్. ఇప్పుడు పెద్ది గురించి చెప్తున్నా. పెద్ది చాలా ఎమోషనల్ డ్రామా అండి. ఇది చాలా అంటే ఎలా ఉంటుందంటే మిమ్మల్ని కట్టి పడేస్తుంది. అంత ఈజీ కాదు. సెకండ్ హాఫ్ చూస్తున్నప్పుడు కూడా చరణ్ సార్ యాక్టింగ్ కానీ, చరణ్ సార్ పెర్ఫార్మెన్స్ చూసినప్పుడు కానీ వదిలి రాలని. నేను 15 days నుంచి చెన్నైలోనే ఉన్నాను, ఇక్కడ మెడ్రాస్లోనే. నేను రోజు చూస్తూ ఉన్నాను ఫిల్మ్ ఇది. సేమ్ టైము అక్కడ హైదరాబాద్లో కూడా చూస్తూ ఉన్నారు, షోస్ జరుగుతున్నాయి. క్యూబ్ చూస్తున్నప్పుడు గటనే వాళ్ళందరూ కూడా కాల్ చేస్తున్నారు, చాలా మంచి ఫిల్మ్ తీసావు, చాలా బాగుంది ఫిల్మ్ అని. అంటే వాళ్ళు చాలా ఎక్కువ చెప్పారు, నేను అంత ఎక్కువ చెప్తలేదు, చెప్తే మళ్ళీ భయం వేస్తుందని కొంచెం నర్వస్ కూడా ఉంది. థ్యాంక్ యూ సార్. చరణ్ సార్, పెద్ది అంటే ఓన్లీ చరణ్ సార్, చరణ్ సార్, చరణ్ సార్, చరణ్ సార్, పెద్ది 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 అంతే. థ్యాంక్ యూ సార్, మీరు నన్ను నమ్మినందుకు థ్యాంక్ యూ సార్. దివ్యేంద్ర గారు, అంటే నేను విజయ్ సేతుపతి గారిలో చూసా, అంటే చేస్తుంటే అమ్మ అంటే ఏం యాక్టర్ రా బాబు అనిపిస్తుంటుంది. అలాగా అంత పర్ఫార్మెన్స్ మీలో చూసా. స్మాల్ డీటెయిలింగ్ కూడా చాలా బాగుంటుంది. తెలుగు రాదు కానీ నేను ఆఫ్టర్ దట్ ఇంగ్లీష్లో మీకు ట్రాన్స్లేట్ చేస్తా. థ్యాంక్ యూ, మీరు ఈ ప్రాజెక్ట్లోకి వచ్చినందుకు థ్యాంక్ యూ. రెహమాన్ సార్, నేను మీ గురించి ఒక పుస్తకమే రాస్తాను, అంత ఇష్టం మీరంటే నాకు. ఈ సినిమా ఆర్ఆర్ చూసినప్పుడు కానీ, సాంగ్స్ కానీ చాలా చాలా బాగా చేశారు. చిన్నప్పటి నుంచి మీ మ్యూజిక్కి నేను చాలా పెద్ద ఫ్యాన్ అండి. నాకు మ్యూజిక్ అని పలకడం వచ్చేది కాదు. ఊర్లో ఉన్నప్పుడు మ్యూజిక్ అనేవాడిని. నా ఫ్రెండ్స్ అందరూ నన్ను ఎగతాళి చేసేవారు, నువ్వు మ్యూజిక్ అన్నా రావట్లేదురా నీకని. అలాంటి మీతో నేను వర్క్ చేస్తానని నేను డ్రీమ్లో కూడా ఊహించలేదు సార్. అది జరిగింది దేవుడి దయ వల్ల. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. రండి సార్, మీ గురించి అందరూ చెప్తున్నారు, సినిమా జాంపొండ్లో తీశారా రండి సార్ అని, చాలా బాగా తీశారని, ఇంటర్నేషనల్ ఫిల్మ్లో తీశారని చెప్తున్నారు. థ్యాంక్ యూ సార్. నేను రాసుకున్న ప్రతి అక్షరానికి మీరు లైఫ్ ఇచ్చారు. మీరు లేకపోతే ఆ విజువల్ ఎలా ఉంటుందని నేను ఊహించలేను. రేపు పొద్దున్న మీరు అందరూ విట్నెస్ చేద్దరు కానీ థియేటర్లో. శివ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. మిమ్మల్ని శివన్న అని పిలాలని ఉంటుంది నాకు. థ్యాంక్ యూ శివన్న. మీరు అంటే గురువుగా ఒక గురువు ఎలా ఉండాలో ఈ సినిమాలో ఉంటుంది. నేను మా సుక్కు సార్ గురువుని చూసి రాసుకున్నాను, ఒక గురు శిష్యుల సంబంధం ఎలా ఉండరు ఈ సినిమాకని. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. జాన్వి, చాలా అంటే జాన్వీ కపూర్ ఈ సినిమాలోకి రావడం అన్నది చాలా సూపర్. అంటే ఆ సినిమాకి కలర్ ఆమె. మేమందరం మాసీగా ఉంటే ఆ సినిమాకి ఒక కమర్షియల్ కలర్ టోన్ తీసుకొచ్చారు జాన్వీ మేడం. థ్యాంక్ యూ సో మచ్. సతీష్ గారు, కిలార్ సతీష్ గారు, మమ్మల్ని అందరినీ నమ్మి ఈ ప్రాజెక్టు మా చేతుల్లో ఇచ్చినందుకు మీ రుణం ఎప్పటికీ మర్చిపోలేం. థ్యాంక్ యూ సార్. రామ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. లైఫ్లో మిమ్మల్ని ఎప్పటికీ మర్చిపోలేను సార్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. సార్ జస్ట్ వన్ క్వశ్చన్ சார். தெலுங்குல மாట్లాడండి, எங்களுக்கு புரியல, இருந்தாலும் ஓரளவுக்கு நான் வந்து சமாளிச்சு புரிஞ்சுப்பேன். குறைச்சு மலையாளமா சரிங்க விட்டுறலாம். Okay, so I just wanted to ask, this particular role demands a lot of physical transformation, and Ram Charan sir oda physical transformation எவ்வளோ படமா நாங்க பார்த்துட்டு தான் வரோம். ஒரு வாட்டி கூட நம்மள வந்து கொஞ்சம் கூட என்ன அப்படின்னு கூட கேட்க முடியாது. வா எப்படி பண்றாருன்னு நீங்க எதை பார்த்து ரசிச்சீங்க? How did you see that and how challenging was it for him? You have to tell as a director. అంటే రామ్ చరణ్ సార్ దీంట్లో కష్టం గురించి చెప్పాలంటే, నేను సినిమాలో ఉన్న ఎమోషన్ పోయి రామ్ చరణ్ సార్ కష్టపడ్డారు అదే వచ్చేస్తుంది మెయిన్ అని చెప్పడం లేదు నేను. చరణ్ సార్, మీకు అర్థమవుతుందా సార్? అంటే మీరు చాలా కష్టపడ్డారు,
కానీ నేను ఆ కష్టం చెబితే సినిమాలో ఉన్న కోర్ ఎమోషన్ ముందు వచ్చేసి అది వచ్చి మీకు కష్టం కనబడుతుంది. మీకు కష్టం మామూలు కష్టం కాదు. అంటే నేను చూస్తూ ఉన్నాను కదా సార్ అండి మిమ్మల్ని, అంటే అంత ఈజీ కాదు సార్ ఈ సినిమా పెర్ఫామ్ చేయడం ఈజీ కాదు, బాడీ ట్రాన్స్ఫర్మేషన్ ఈజీ కాదు, అంత కష్టపడ్డారు. అదంతా నేను విజయవాడ ఫంక్షన్లో చెప్తానని దాచుకున్నా. ఇక్కడ నా ఒప్పిన ఎలా ఆదరించారో అలాగే ఈ సెకండ్ ఫిల్మ్ కూడా అలా ఆదరిస్తారని చాలా గట్టిగా కోరుకుంటున్నా. చాలా మనస్ఫూర్తిగా, అంటే ఒక నేషనల్ అవార్డు వచ్చిన తర్వాత ఒక డైరెక్టర్కి ఎంత ఒళ్ళు దగ్గర పెట్టుకుని సినిమా చేయాలో అలాగే చేశాను, ఒక మంచి కథ చెప్పాలని. అది సార్, థ్యాంక్ యూ సో మచ్. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. లవ్ యూ సార్. தேங்க் யூ சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சேது, வாரணமாயிரம், எந்திரன் மாதிரி இந்த படமும் எனக்கு மைல்ஸ்டோன் ஃபிலிம். இது பெத்தி வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஃபிலிம். புச்சி பாபு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருக்காரு. ஒரு ஸ்கிரிப்ட் ஆர் அ ஃபிலிம் இஸ் ரிட்டன் ஆன் அ புக், பட் இட் பிரீத்ஸ் ஃபயர் த்ரூ மியூசிக், த்ரூ விஷுவல் அண்ட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படம் பெத்தியில் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கலவையாக வந்திருக்கு. அண்ட் ஃபார் ஷுவர் இட்ஸ் கோன் டு ராக் ஆன் 4th. வேறு என்ன பேசணும்? தேங்க்யூ ஸோ மச். Thank you, Charan. My sincere thanks to Charan for believing me and my director. இந்த ஃபிலிம் வந்து ஒரு இமர்சிவ் ஃபிலிமாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேட்டரில் இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட்சிங் அ ஃபிலிம், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ கிரேட் ஃபிலிம். இட்ஸ் கேரிங் அ கிரேட் மெசேஜ் ஆல்சோ. ஒரு தேட்டர் விட்டு வெளில வரும்போது இட் வில் பி லிங்கரிங் இன் யர் மைண்ட் ஃபார் லாங் டைம். அண்ட் சிவராஜ் சார் யுடான ஃபேபுலஸ் பர்ஃபார்மன்ஸ். ஒரு படத்துக்கு வந்து ஒரு குருன்னா எல்லாரையும் குரு பண்ண முடியாது. சரணுக்கு குரு அப்படின்னும் போது நீங்கள் தான் சார், ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கீங்க சார். திவ்யந்து, no doubt you come from a theater. I know the kind of performance you deliver. Sometimes my camera was searching for the right angle to pick you up. When you do a nice performance, our camera is coming and capturing you. You have a fabulous performance. Everybody in this film, my assistants all contributed really well for this film. Thank you so much. And then Charan sir வந்து இந்த படத்துக்கு கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஒரு கெட்டப்லேருந்து இன்னொரு கெட்டப் போகும்போது இட்ஸ் நாட் சேஞ்சிங் யுவர் காஸ்டியூம் அலோன், கம்ப்ளீட் பாடி மேக் ஓவர். ஒரு மசிலும் கிரிக்கெட்டராக இருக்கும்போது தி கைண்ட் ஆஃப் டெல்லியில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் தட் இட்ஸ் மோர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். அந்த இடத்துல வந்து இஸ் லைஃப் கோஸ் டவுன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரண் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டார். நெக்ஸ்ட் when he came into an athlete, he was like எவ்ரி ஸ்போர்ட்டை வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி ஒரு டிசிப்ளின், ஒரு குரு வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணோம். இஸ் அன் அ ஃபண்டாஸ்டிக் ரோல். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூல் என்ஜாய் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இசை புயல் சார், we are all big fans of you. This is our third combo. ரோபோ லிங்காக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கோன் ராக் சார். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து ரொம்ப இந்த லார்ஜர் தேன் லைஃப் மூமெண்ட்ஸ் நிறைய உங்களோட கேமராவில் வந்து பார்த்துருக்கோம். ரங்கஸ்தலம்லாம் பார்க்கும்போது நாங்கள் வந்து அப்படியே மெய்மறந்துலாம் போயிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு ரூரல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் லைக் நிறைய உங்களுக்கு வந்து இந்த அரசர் கதை அதெல்லாம் இருக்கும்போது வேற மாதிரி காட்டலாம். பட் இது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இதை பண்ணும்போது? ஜென்ரலாக இப்போ ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட்னு சொல்லலாம். கோவிடுக்கு அப்புறம் இந்த டைனமிக்ஸ் ஆஃப் சினிமா இஸ் சேஞ்ச் அண்ட் த கைண்ட் ஆஃப் விஷுவல் பேட்டர்ன் இஸ் சேஞ்ச். இந்த படத்தில் ரங்கஸ்தலம் நான் பண்ணும்போது இட் வாஸ் அ ட்ரெண்ட் செட்டிங் விஷுவல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திஸ் வில் பி சம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட். நிறைய விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பேசிக்லி தி ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸுங்க. சிம்பிள். இப்போ ஒரு ராம்சரண் ஷூட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து வரும்போது ஈவன் புச்சி கிட்ட, புச்சி பாபு இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி, புச்சி ஷூட் பண்ணும்போது கிரிக்கெட்டில் வந்து ஒரு நைட் கிரிக்கெட் ஷூட் பண்ணிருப்போம். தி கைண்ட் ஆஃப் இன்சல்ட் இட் டேக்ஸ், த கைண்ட் ஆஃப் ஆங்கர், ஐ குட் புட் ஆன் வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் வென்ட் ஃபார் அ ட்ராலி. கிடையாது, அவர் சரணோட பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கேப்சர் பண்ணணும். ஒரு ஐஸ்லேருந்து அப்படியே டில் டவுன் பண்ண அந்த பீடியிலேருந்து ஒரு நெருப்பில் வரும். ஸோ தட் கிவ்ஸ் அன் எமோஷன். அந்த மாதிரி ஒரு குஸ்தி பண்ணும்போது அவர் காஃப் மசில் பில்ட் பண்ணியிருப்பார். கேமரா கரெக்டாக ஒரு காஃப் மசில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இதுவுமே வந்து we were focusing on Charan indirectly because I love him. Every cinematographer has to love his actor. So I loved Charan. It came out like that. Thank you. Thank you so much, sir. Thank you. Hi everyone. Good evening. Good afternoon. Very happy to be here. Very happy that my debut is happening in Telugu cinema with Pedi. It was an amazing opportunity for me as an actor to go out of my comfort zone and try something new. I think every artist dreams and deserves a chance like this where you can show what all you have in your artillery and show people what all you can do.
So very, very happy, very, very honored to be part of this film. It all started with Bucci sir. Thank you so much. You've been such a great human being and a director and a friend. Thank you for giving me this chance. Thank you for expressing me, myself, while performing the scenes, while performing the character. And it was such a beautiful, beautiful collaboration with you. Thank you so much. It's really means a lot to me. Ram sir, thank you so much. I've said this before, but your love and warmth, it means a lot. You just immediately, day one, you put me at ease, and that memory I still hold very, very close to my heart. Thank you for being such a fantastic person and a co-actor. Thank you so much. Rahman sir, thank you. What can I say? You're a legend, and it's just sheer honor to have my name associated to a project where you're also part of it. It's just, I'm very, very happy and honored, sir. Thank you so much. Sir, Shiv sir, thank you. We didn't act together, but I know about you, sir, about your stature, and I'm just feel really honored to be here in your presence. Thank you so much, sir. And Randy, sir, you're my favorite. I've said this in a lot of interviews. The kind of comfort and confidence you gave me while performing was just amazing. I never thought such a senior cinematographer would be so easy to work with. And like you said, I used to say, okay, can I do this? And Randy sir say, okay, if you're doing this, let me capture it from here, or let me take one more close. All those things really, really mean a lot to me, sir. Thank you so much. Thank you. I couldn't understand what Yeah, you said, but initially I thought all good things, right? All good things only. Of course, we can only say good things. You know, you have performed so well, and the character is still in our hearts, right? So, how was it, you know, a proper, you know, larger than life, celebrated sports movie? Then, how do you feel being a part of it? Oh, I loved it. Absolutely loved it. Then, especially because Telugu cinema has such a different cinematic language. When I, especially, so initially when I started shooting, and you know, Randy sir started taking those shots, and Bucci Babu were like, okay, sir, this attitude and, you know, swag and everything. But how they used to capture it, like my introduction in the film, when I saw it on the monitor, I first time I liked myself so much on the screen. So it was just such a beautiful experience to see such different cinematic language, you know, coming together. It was lovely. Amazing. Thank you so much. And I'm very sure this is going to be brilliant, and we are going to see more swag, more amazing performances from you. Thank you so much. Thank you. Thank you, everyone.